எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல் கட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் ஒர்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கொடி ஷேப்பில் லீவ் சைடில் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த சின்ன ஏரியாவில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி இல்லைன்னா குசுபத்தி ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் சைட்லேயும் நம்ம அது கரிஞ்சிடும். ஸ்டாண்டு கீழே இன்னொரு விரல் வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த எட்ஜஸில் அதாவது இந்த லீப்போட ஷார்ப்பில் நம்ம தலன் வச்சு கட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துக்கு சிசர்ஸ் வச்சு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த கட் ஒர்க்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் ஓப்பன் சர்ஃபேஸில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்மோக்ஸ் எல்லாம் பட்டுச்சுன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு. இப்போ பாருங்கள், 4 லீஃப்க்கும் நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 லீஃபில் இந்த 3 லீஃப்க்கு கட் பண்ணிட்டு நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கவர் அப் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற துணி பிரிஞ்சு வராமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் அந்த எக்ஸ்ட்ரா கரிஞ்ச ஃபேப்ரிக்ஸ்லாம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது அது கவர் அப் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஹார்ட் ஷேப்பில் ஒரு டிசைன் எடுத்திருக்கேன். இந்த ஹார்ட்டில் நடுவில் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஏரியாஸ் கட் பண்ணும்போது நீங்கள் ஸ்மோக் வச்சு கட் பண்ணாமல் நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது இதுக்குன்னே தனியாக ஷார்ப்பான கட்டர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கண்ணுக்கு தெரியாமல் இந்த குட்டி குட்டி பீஸர்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்மோக் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒட்டி எடுத்தாலே போதும். இப்போ இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்குது. இப்போ ப்ளவுஸ்லாம் நல்லா போடும்போது உள்ள டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாதுங்கிற பட்சத்துக்கு நம்ம இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு பின்னாடி இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ணுறோங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு இது ஃபினிஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டாண்டை திருப்பி அந்த ஹார்ட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்துக்கு மேலேயே இந்த மாதிரி க்ளூ தடவிக்கலாம். க்ளூ தடவி இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இதில் ஒட்ட வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வச்சு லைட்டாக டேப் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இந்த இன்னொரு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் விட இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர்ஸில் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணால் எடுக்கலாம். இட் ஷுட் கோ வெல் வித் த மெயின் ஃபேப்ரிக். ஏன் ஜிக்ஸாக் போடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம் ஒட்டு வைக்கிறங்காட்டி அந்த ஃபேப்ரிக் தனியாக பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற இந்த கம்லாம் காஞ்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இந்த கட் ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.